ஹாய் மை பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம சீக்ரெட் மேரேஜ் அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது. ஸ்டோரி பிடிக்குதான்னு கேட்டால் பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த வித ரிவ்யூஸும் வர மாட்டேங்குது. என்ன ரீசனே தெரியல. இப்படி இருந்தால் எனக்கு அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாகவே இருக்குது. ஸோ நான் அப்போலேருந்து சொல்கிறது தான், பிடிச்சா மட்டும் கேளுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வேறு ஏதாச்சும் ஸ்டோரிஸ் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம்மில் சொல்லுங்கள், ஆர் டெலிகிராம் லிங்க்கு. ஸோ அதில் சொன்னால் கூட ஓகே தான், நான் கண்டிப்பாக போடுவேன். இதுவே ரெக்வஸ்டட் ஸ்டோரி தான். இது எவ்வளோ பார்ட் வரும்னு தெரியல, ஸோ பார்க்கலாம். ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தா நம்ம ஜங்குக் தான் ஸ்டாஃப் ரூமில் அப்படியே நின்றுட்டு டயாங் போகிறத பார்த்துட்டு அவனும் புக்கெல்லாம் எடுத்துட்டு கிளாஸ்க்கு தான் போகிறான். இந்த சைட் டயாங் பார்த்தா அப்படியே அவனோட சீக்ஸ்லாம் ரெட் ஆகி ஒரு மாதிரி ஜிமின் கிட்ட வரான். வாக் பண்ணி ஜிமின் தான் அதை நோட் பண்ணிட்டு, ஏய் மச்சான், என்னடா ஆச்சு உனக்கு? போகல அவ்வளோ வீராப்பா போன, இப்போ பார்த்தா ஏன்டா இப்படி செவந்து போய் வந்திருக்க மூஞ்சிலாம்? என்னடா ஆச்சு? என்ன சொன்னான் அந்த ப்ரொஃபஸரு? உன்னை ஏதாவது திட்டினானா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் ஏண்டா இப்படி செவந்து போயிருக்கு மூஞ்சிலாம்? என்னமோ சரியில்லையே. என்ன சரியில்லை? நான் ஓகே தான். என்ன வந்த ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு அந்த ப்ரொஃபஸரை பார்த்தா தான் இரிட்டேட்டாக இருக்குது, ஒரு மாதிரி டென்ஷனாக. டேய் மச்சான், பேசாமல் நம்ம ஜின்னாயிங்கிட்ட சொல்லிடலாமா? என்ன ஜின்கிட்டயா? அவனாச்சும் கேட்கறதாச்சும். டேய் வாடா, நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு வாட்டி சொல்லி பார்க்கலாம் அப்படின்ற. அப்படிதான், நீ வா என் கூட. இப்போது ஜிமன் தான் டயாங்கோட ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டுட்டு போகிறான். அந்த சைட் பார்த்தா ஜின் தான் கிளாஸ்க்கு வெளில நின்று ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஜிமன் டயாங் ரெண்டு பேருமே ஜின்க்கு பின்னாடி போயிட்டு நிற்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ற மாதிரி ஜிமின் கூப்பிட்றான். ஜின் தான் திரும்பி பார்க்குறான். என்ன விஷயம்? அது சார், நாங்கள் உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் பேசணும். அப்படி என்ன இம்பார்ட்டன்ட்? என்ன டயாங், என்னாச்சு? அது என்னென்னு சொல்லு. ஒன்றும் இல்லை சார், அது நியூவாக வந்திருக்க ஒரு ப்ரொஃபஸர். யார்? ஜங்குக்கா? ஆமாம், அவர் தான். அவன் என்ன பண்ணான்? ஆமாம், நீ என்ன வந்ததுமே அவன் மேலே என்ன? அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்க்குறாரு. ஹராஸ்மெண்ட். என்னது ஹராஸ்மெண்ட்டா? அதுவும் உன்னை? என்ன டயாங், பழசெல்லாம் மறந்துட்டியா என்ன? நீ யாரையும் ஹராஸ்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் சரி. இங்கே இருக்க ஹோல் ஸ்டாஃபில் பாதி பேர் எல்லாம் உன்னை பற்றி தான் பயப்படுறாங்க. நீ காலேஜுக்கு வந்தன்னு தெரிஞ்சதுமே அடுத்து என்ன பண்ண போறியோன்னு நினச்சி எல்லாம் பயந்துட்டுருக்காங்க. நீ என்னன்னா ஜங்குக்கு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் தான் செம்மையாக சிரிச்சிட்ருக்கான். இங்கே டயாங் தான் செம கோவத்தோட ஜிமினை பார்க்குறான். பாரு என்ன சொல்கிறான் பாரு, இது தேவையா எனக்கு? அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட கேட்குறான். ஜிமின் பாட்டுக்கு ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போ பார்த்தா அந்த சைட் ஜங்குக் தான் வாக் பண்ணி கிளாஸ் ரூமுக்கு போகலான்னு போகிறான். ஜின் அதை நோட் பண்ணிவிட்டு, ஓய் ஜங்குக் இங்கே வாயேன். இப்போ ஜிகே தான் திரும்பி பார்த்துட்டு ஜின்கிட்ட போகிறான். டயாங்கும் திரும்பி ஜேகே வர்றதை பார்த்துட்டு, இவன் எதுக்கு இப்போ இங்கே வரான்? ஐயோ போச்சு, என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே நின்றுட்டுருக்க. ஜேகே தான் ஜின்கிட்ட வந்துட்டு ஜின் ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீ தேவை ஏதாச்சும் ரேகிங் பண்ணியா என்ன? எதை ரேகிங்கா? அதுவும் நானா? ஆமாம், அவன் இதுக்கு உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன பண்ண நீ? ஓ கம்ப்ளைண்ட்டா? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேவை தான் பார்க்குறான்.
தேவும் அப்படி ஜேகேவை பார்க்குறான். அது வேற ஒன்றும் இல்லை, அவன் கிளாஸில் சரியா கவனிக்கல, அதான் கோவம் வந்துச்சு. கேட்டான், ஸ்டாஃப் ரூம் வர சொல்லி பேசலான்னு கூப்பிட்டேன். ரொம்ப ரூடாக பேசிட்டேன், அது அவனுக்கு பிடிக்கல, சாரி சொல்ல சொன்னான். அது பத்தலை போல, வேணும்னா வர சொல்லுங்க, நான் வேணா சாரி கேட்க ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங்க பார்த்து அப்படியே விங் பண்ணி கிஸ் பண்ணுற மாதிரி லிப்ஸை காமிக்கிறான். என்ன வரியா சாரி கேட்க? ச்சே பொறுக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் திரும்பிக்கிறான். இப்போ ஜின் தான், என்ன டேயாங், அதான் அவன் சாரி கேட்குறேன்றான்ல, நீ என்ன எவ்வளோ அடமெண்ட்டாக இருக்க பாரு, அவனே வந்து சாரி கேட்குறேன்றான். அவன்லாம் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் சாரிலாம் கேட்க மாட்டான். சரி வேணும்னா கூட போ. என்ன கூட போகணுமா? அவன் எதுக்கு சாரி கேட்குறான்னு எனக்கு தானே தெரியும், எப்படி கேட்பான்னு? பொறுக்கி இல்லை, நான்லாம் வரலை, உங்கள்கிட்ட சொன்னதுக்கு சொல்லாமலே இருக்கலாம். டேய் ஜிமினா வாடா என் கூட, எல்லாம் உன்னால் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் தான் ஜிமினை ஃபாஸ்ட்டாக பிடிச்சி இழுத்துட்டு வேகமாக போகிறான். இப்போ பார்த்தா 2 பேருமே கிளாஸ்க்கு வரலை. அங்கே ஜேகேவும் கிளாஸ் எடுக்கிறான். ஜேகேக்கு இன்னைக்கு ஃபுல்லாக பிஹேவ் பண்ணது தான் அப்படியே திங்க் பண்ணிட்டே ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான். இப்போ அப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம டயாங்கும் ஜிமினும் தான் அங்கே கேண்டீனில் டேபிளில் செட் பண்ணியிருக்காங்க. டயாங் செம கோவமாக செட் பண்ணியிருக்கான். சரி விட மச்சான், பார்த்துக்கலாம். இப்போ என்னப்பா, எங்கே போயிட போகிறான் அந்த ப்ரொஃபஸரு, பழி வாங்கிடலாம் விடு. வாயை உடச்சிருவேன், சும்மா இரு, எல்லாம் உன்னால தான், நான் வேணான்னு சொல்லியும் நீ தானே அங்கே கூப்பிட்டு போனேன். இப்போ பாரு எவ்வளோ அசிங்கமாக போச்சு அவங்க முன்னாடி. நான் இப்படிலாம் இருந்ததே கிடையாது, நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? என்னோட கெத்தை யாருக்காகவும் விட்டு கொடுத்ததில்ல. ஆனால் இந்த ப்ரொஃபஸர் இவங்கிட்ட மட்டும் எப்படி தான் நான் இப்படி அடங்கி போகிறேனே தெரியல. என்னது அடங்கி போறியா? நான் மச்சா சொல்கிற? அது அது வந்து இல்லை அடங்கிலாம் போகல. அது எப்படி? அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு நான் அடங்கி போவேனா? பார்த்துக்கிறேன் இரு, எங்கே போயிட போகிறான்? அதான் மச்சான் பார்த்துக்கலாம், நமக்குன்னு ஒரு டைம் வராமல் போயிடவா போகுது. சரி நீங்கள் உட்காரு, நான் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமன் தான் எழுந்து ஸ்நாக்ஸ் வாங்க போகிறான். டயாங் தான் கோதோடே செட் பண்ணியிருக்கான். டயாங்க்கு பின்னாடி ஒரு கேங் செட் பண்ணியிருக்கு அந்த டேபிளில். அங்கே பார்த்தா டயாங்க்கு பின்னாடி ஒரு பையன்தான் அப்படியே செட் பண்ணிட்டு, மச்சான் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கல்ல, அந்த நியூ ப்ரொஃபஸர் செம்மையாக இருக்காருல்ல? ஆமாம் மச்சான், வேறு லெவலில் இருக்காருடா. டேய் வாயை மூடு, அதை நான் மட்டும்தான் சொல்லணும். அப்பா என்ன அம்மா இருக்காரு, அவரோட ஷர்ட்டு டேட்டூ அப்படியே மாசாக இருக்காரா. என்ன மச்சான், உனக்கு என்ன அந்த ப்ரொஃபஸரை பிடிச்சிருக்கா என்ன? தெரியலடா, ஆனால் அவர் பார்க்க அப்படி சும்மா நச்சுன்னு இருக்காரு. டேய் பிடிச்சிருந்தா போய் ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானடா. ப்ரப்போஸெல்லாம் வேஸ்ட்டடா. அவர் மட்டும் எனக்கு ஓகே சொன்னாருன்னு வை, நான் ஒரு நைட் ஸ்டாண்டுக்கு தான் கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். இது எல்லாமே பேக் சைடில் டயாங்க்கு அப்படியே கேட்குது. செம கோவமாக அப்படியே எழுந்து அங்கே பின்னாடி செட் பண்ணியிருக்க பையனோட ஷர்ட் கலரை பிடிக்கிறான். அப்படியே பிடிச்சி அவனோட கன்னத்துலேயே ஸ்லாப் பண்ணுறான். என்னடா என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன, திரும்ப சொல்லு, பல்ல உடச்சிரும் பார்த்துக்கோ. என்ன பேசிகிட்டு இருக்க நீ? என்ன டயாங், என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா நீ? என்ன பண்ண சொல்லு, இப்போ என்ன பேசின? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நான் எல்லாம் கேட்டுட்டேன், வாயை உடைக்காமல் விட மாட்டேன் இன்னைக்கு. ஆமாம் சொன்னேன், இப்போ அதுக்கு என்ன? ஆமாம் அவர் சொன்னான், உனக்கு ஏன் அவ்வளோ கோவம் வருது? அப்படியே தொல்லுற ஓரா? ஏன் நீ அவர் கூட போறியா என்ன? இப்போ டயாங் தான் அவனோட ஃபேஸ்லேயே அப்படியே பஞ்ச் பண்ணுறான். எங்கள் பாரு,
நான் போவேன், போகாமல் இருப்பேன். அது என்னோட இஷ்டம். அதை கேட்க நீ யார் ஃபஸ்ட்டு? நீ எப்படி அவரை பற்றி பேசலாம்? இது எல்லாமே அங்கே ஜங்குக் தான் நின்று அப்படியே அவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கான். ஜங்குக் தான் இப்போ வாக் பண்ணி அங்கே போகிறான். என்ன சவுண்டுங்க? எதுக்கு போ? 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன என்ன இதெல்லாம்? ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா? இப்படி தான் பண்ணிகிட்ருப்பியா? என்ன ரவுடியா நீ? எதுக்கு அவனை போட்டு அப்படி அடிச்சிட்ருக்க? இப்போ டயாங் தான் ஜங்குக்கிட்ட வந்துட்டு, நான் அடித்ததை விட அவன் என்ன சொன்னான்னு மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுங்க, சரியா? என்ன டேவிட், என்ன பண்ண நீ? இல்லை சார், நான் இது பண்ணல. டயாங் தான். இப்போ டயாங் தான் செம்மையாக பார்த்து முறைக்கிறான். ஸ்டூடெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுங்க, ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காதீங்க. காலேஜ் இது கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம்? உங்கள் அப்பா கிட்ட அகெயின் கம்ப்ளைண்ட் பண்ணுமா? இப்போது டயாங் தான், நீங்கள் பாருங்க ப்ரொஃபஸர், சும்மா அப்பா அப்பான்னு சொல்கிறவளை வச்சுக்காதீங்க. அவன் என்ன சொன்ன தெரியுமா? உங்களை 1 நைட் ஸ்டாண்டுக்கு கூப்பிடணுமா அவனுக்கு? நடந்ததெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தான் இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் சொல்லக்குள்ள என் கூட இருந்து பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரிலாம் ஃப்ளட்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா பேசாமல் என்ன பண்ணுவாங்க? ஆளி மூஞ்சும் பாரு. எங்கே பாருங்க ப்ரொஃபஸர், ஃபஸ்ட்டு உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. அது என்னோட இஷ்டம், நான் எப்படி வேணால் போடுவேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நீ என்ன பண்ணட்டுமா? அப்போது அவன் சொன்னது உனக்கு ஓகேவாப்போ? இருந்தாலும் அவசரப்பட்டு நீ அவனை அடிச்சிருக்கக்கூடாது டயம். இப்போ பாரு, ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பியா நீ? அப்படின்ற மாதிரி ஜங்குக் கேட்குறான். டயாங்க அங்கே என்ன பேசுறதுன்னே தெரியல, சைலண்ட்டாக அப்படி அங்கேருந்து போயிடுறான். இப்போ பார்த்தா டயாங் தான் கோவத்தோட கிளாஸில் வந்துட்டு சிட் பண்ணியிருக்கான். அங்கே ஜெமின் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டயாங்க பார்க்குறான். டேய் மச்சான், என்னடா அதுக்குள்ளே வந்துட்ட? ஒன்று அங்கே தேடின, ஏன்டா வந்துட்ட? எனக்கு பிடிக்கல, அதான் வந்துட்டேன். டேய் ஏன்டா உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை, விடு. என்னாச்சு இவனுக்கு? இப்போ இந்த சைட் பார்த்தா நம்ம ஜங்குக் தான். எங்கே பாரு டேவிட், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் இப்படிலாம் பேசுறத பார்த்தேன், அவ்வளோதான் பார்த்துக்கோ. இதை நான் எப்படியே விட்டு போகிறது உன்னோட நல்லதுக்கு தான். நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சேன்னா அது உன்னோட தப்பு. பார்த்துருந்துக்கன்னா ஸ்டூடெண்ட் மாதிரி இரு, பொறுக்கி மாதிரி இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு போகிறான். இப்போது அந்த டேவிட் பையன்தான் என்னையும் மிரட்டிட்டு போகிறான்ல, இவனை சும்மா விடக்கூடாது. டேய் மச்சான் விட்றா. என்ன விட்றா? என்ன அந்த டயாங் அவ்வளோ பெரிய ஆளாவான்? அவனை நான் சும்மா விட மாட்டேன். டேய் மச்சான், சொன்னால் கேளு, இது அவனோட காலேஜ். அவனை மாரி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, புரிஞ்சுக்க. அந்த ஒரு காரணத்தினால்தான் இன்ன வரைக்கும் அந்த டயாங் என்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் இந்த ப்ரொஃபஸரை நான் சும்மா விட மாட்டேன், பார்த்துக்கிறேன், எப்படி பழி வாங்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். இப்போ அப்படியே பார்த்தா கிளாஸ் ரூமில் நம்ம ஜங்குக் தான் கிளாஸ் எடுக்க அப்படியே உள்ளே வரான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. ஏங் தான் செம கோவத்தோட சிட் பண்ணியிருக்கான். எவ்ரி ஒன், இன்றைக்கி கிளாஸ் போர்டில் இல்லை, மானிட்டரில். அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம பாடியில் உள்ள பார்ட்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த சைட் டயாங்கு தான் அப்படியே ஜங்குக் பேச கோவமாகவே வருது. இப்போ அப்படியே மானிட்டர் ஆன் பண்ணுறான். இந்த சைட் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வாயை ஆணு பிறந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக் பாட்டுக்கு திரும்பி நிற்கிறதால அவனுக்கு அங்கே என்ன பிக்சர் இருக்குன்னே தெரியல. ஏங்க அதை பார்த்துட்டு அப்படியே ஏந்து நிற்கிறான். என்னடையா, என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ ப்ரொஃபஸர், எனக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியணும்?
அது ஒன்றும் இல்லை, வெளிப்படையாக கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ வெளிப்படையாவா எடுப்பீங்க? என்ன இது கேட்குற மாடுலேஷனே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுறான். பார்த்தா அப்படியே எல்லாரும் ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் திரும்பி அந்த மானிட்டரில் உள்ள பிக்சரை பார்க்குறான். ஸோ அதில் பார்த்தா நம்ம ஜங்குக்கோட பிக் தான் இருக்குது. ஸ்லீவ்லெஸ் பனியன், அப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கான். அவனோட பாடியில் ஆர்ம்ஸ் எல்லாமே அப்படியே ரிவீல் ஆகுது. இதை தான் இப்படி சொல்கிறானா? இவன் பண்ண வேலையா இல்லை யார் பண்ண வேலை அது? இப்போ ஜங்குக் தான் என்னாச்சு எல்லோரும் எதுக்கு எப்படி பார்த்துட்ருக்கீங்க? இதுவும் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் பாடி தானே, தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை, நம்ம கிளாஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் அடுத்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த சைடு டேவிட் தான் அடைச்ச என்னடா இவன் அவனோட பிக்சரே வச்சு லெசன் எடுக்கிறான். நான் கூட ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகும், ஏதாச்சும் பண்ணுவான், கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி புஸ்ஸுன்னு ஆகிட்டு சே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டேவிட் தான் இந்த பிளான் போட்டிருப்பான். ஜங்குக்கோட பிக்சரை அந்த மானிட்டரில் வச்சுருப்பான் எல்லாரும் பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ ஜங்குக் அதை பெருசாக எடுத்துக்கல. ஜங்குக் பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கான். நம்ம டயாங் தான் ஆங்க்ரி பேர்ட் மாதிரி அப்படியே செட் பண்ணியிருக்கான். இப்போ பார்த்தா கிளாஸும் அப்படியே போயிட்டுருக்கு. ஜங்குக் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோவாக வாக் பண்ணி டயாங் பக்கத்தில் வந்துட்டு நிற்கிறான். டயாங் தான் அவன் பாட்டுக்கு கோவமாக செட் பண்ணியிருக்கான். ஜிமின் அப்படியே சைலண்டாக கீழே குனிஞ்சிட்ருக்கான். இப்போது ஜங்குக் தான் அவன் டெஸ்கில் ஹேண்டு வச்சுட்டு கீழே டவுன் பண்ணி டயாங் இயர்ஸ் கிட்ட போயிட்டு சாருக்கு இன்னும் கோவம் போல வேணும்னா நம்ம வேணும் ஒன் நைட் ஸ்டாண்ட் போகலாமா? எப்போவும் நடக்கிறது தானே, நான் எப்படி பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா என்ன? நீ தான் அதை நேர்லேயே பார்த்துருக்கியே, ஏன்னா எனக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். டயாங் இயர்ஸ் கிட்ட வந்துட்டு ஸோ யாருக்குமே அது கேட்கல, டயாங்க்கு மட்டும்தான் கேட்குது. அவன் அப்படியே ஷைனஸ்லேயே கீழே குனிஞ்சிக்கிறான். அவனுக்கு ஒரு மாதிரி ப்ளஷிங்காக இருக்குது. இல்லை அப்படியே குனிஞ்சிக்கிறான், ஒரு மாதிரி ஸ்மைல் வருது, அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக்கும் ஸ்மிர்க் பண்ணிட்டு கிளாஸ் எடுக்க போகிறான். இந்த சைட் ஜிமன் தான் டெய் மச்சான் உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா அடிக்கடி கோவப்படுற மாதிரி மூஞ்சி இப்படி செவந்து போகுது. இப்போ என்ன சொன்ன அந்த ப்ரொஃபஸர், ஏன் இப்படி கோவப்பட்டுட்ருக்க நீ? கோவப்பட்டேனா? டேய் ஜெமினா, இவன் வேற நான் என்ன நிலமையில் இருக்கேன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு திங்க் பண்ணிட்டே கீழே குனிஞ்சிட்ருக்கான். இப்போ பார்த்தா கிளாஸும் அப்படியே ஃபினிஷ் ஆகுது. நம்ம ஜங்குக் தான் டயாங் என் கூட ஆஃபீஸ் ரூம்க்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். டயாங்கும் ஏதோ பேசாமல் ஜங்குக் கூட போகிறான். இப்போ பார்த்தா அங்கே போயிட்டு ஜங்குக் தான் செமக்கோமாக நின்றுட்டுருக்கான். டயாங்கும் பின்னாடியே போயிட்டு என்ன ப்ரொஃபஸர் எதுக்கு வர சொன்னீங்க? என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இதெல்லாம் என்னது? எதை கேட்குறீங்க? அதான் அந்த மானிட்டரில் என் பிக்சர் எப்படி வந்துச்சு அதை என்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? ஒழுங்கு மரியாதையா உண்மை சொல்லு, நீ தானே பண்ண? நான் இதுக்கு பண்ணேன், நான் தான் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு உங்களை மாதிரி இந்த பாடியை ரிவீல் பண்ணி காமிச்சிட்ருக்கேண்ணா அப்படின்னு கேட்கவும் ஜங்குக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே டயாங்க ஸ்லாப் பண்ணிட்டான். இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ, நானும் நிறைய டைம் சொல்லிட்டேன், நீ ஆனால் கேட்குற மாதிரியே இல்லை, உங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிற அப்புறம் இருக்கும் உனக்கு. இப்போ டயாங் தான் அங்கே எதுவுமே பேசலை. அவனுக்கு ஜங்குக் சடனாக அடித்ததும் ஒரு மாதிரி ஆகிட்ட. டயாங்க யாருமே இது வரைக்கும் அடித்ததும் இல்லை. ஜங்குக்குமே ஒரு மாதிரி இருக்குது. அவனும் ரூமை விட்டு வெளில வந்துடுறான். டயாங்கும் அப்படியே போயிடுறான். இப்போ ஜங்குக் வர்றதை பார்த்துட்டு ஜின்னும் நோட் பண்ணிட்டு ஜங்குக் கிட்ட போயிட்டு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஜேகே தான் ஜின்கிட்ட என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறான். இப்போது பிரின்சிபல் கேட்டா அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? இப்போ என்ன
யார் இந்த வேலையை பண்ணான்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதானே, என் கூட வா அப்படின்ற மாதிரி ஜின் தான் ஜங்குக்கை கூப்பிட்டு போகிறான். இப்போ பார்த்தா அங்கே கம்ப்யூட்டர் இருக்குது, ஸோ கேமராவும் இருக்குது. அதில் அப்படி செக் பண்ணி பார்க்குறாங்க கிளாஸ் ரூம்குள்ளே யார் போனான்ட்டு. இப்போ பார்த்தா அதில் டேவிட்டோட ஃபேஸ் தான் இருக்குது. அவன் தான் உள்ளே போயிருக்கான். ஏன்னா எவன் பண்ணானா, இது தெரியாம இவனை வேற நான் அடிச்சிட்டனே. என்ன அடிச்சிட்டியா தையாங்க? அட பாவி, கொஞ்சமாச்சும் பார்த்துட்டு பண்ணியிருக்கலாம்ல, அவசரப்பட்ட ஜேகே. இப்போ பார்த்தா பிரின்சிபல் ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே பிரின்சிபலும், என்னாச்சு, என்ன ஜேகே, என்ன இதெல்லாம், உன்னோட பிக்சர் எப்படி மானிட்டரில் வந்துச்சு? அது சார், இந்த பையன்தான் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி டேவிட்டை பிடிச்சி பிரின்சிபல் கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாரு டேவிட், நான் உன்கிட்ட முன்னாடியே வார்ன் பண்ணிட்டேன், நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க. ஒழுங்கு மரியாதையாக பேரண்ட்டை நாளைக்கு கூப்பிட்டு வர, இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், டிசியை கொடுத்து அனுப்பிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி பிரின்சிபல் செம்மையாக திட்டிகிட்டு இருக்காரு. எங்கள் ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது டேவை அடித்தது. சார் 1 மினிட், நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே தான் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போகிறான். கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு பார்த்தா அங்கே டே இல்லை. கேண்டீனுக்கு போகிறான், எல்லா பிளேஸ்லேயும் டேவை தேடுறான், எங்கேயுமே டே இல்லை. இப்போது ஈவினிங் டைம் ஆகுது, காலேஜும் ஃபினிஷ் ஆகி எல்லோரும் போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜேகேக்கு டே இல்லாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ அவனும் காலேஜ் விட்டு வெளில வந்துட்டு, எங்கே போனான் இவன், அவசரப்பட்டு அடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு டேவோட நம்பருக்கு தான் கால் பண்ணுறான். இந்த செட் பார்த்தா கால் எடுக்கவே இல்லை. ஒரு 5 or 6 டைமுக்கு மேலேயே கால் பண்ணியிருப்பான், பட் ஏன் கால் எடுக்கலை. இப்போ பார்த்தா ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறான். ஜிமின் அப்படியே கால் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் ப்ரொஃபஸர், என்னாச்சா? உன் கூடயா இருக்கான்? இல்லை ப்ரொஃபஸர், அவன் அப்போவே வெளில போயிட்டானே. இப்போ ஜங்குக்கும் காலை கட் பண்ணிடுறான். இந்த சைட் ஜிமின் தான், ஆமாம் இந்த ப்ரொஃபஸர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் டயாங்க பற்றி கேட்குறாரு, ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அவனும் வீட்டுக்கு போகிறான். இப்போ ஜங்குக் தான் ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். அப்படியே வீட்டுக்கு போய் பார்த்தா லாக்கில் தான் இருக்குது. இப்போ அகைன் கார் எடுத்துகிட்டு மிஸ்டர் கிம்மோட வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே ஸ்லோவாக போயிட்டு காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறான். டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஹே ஜங்குக், வா வா உள்ள வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. டயாங்க, அவன் எப்படி இருக்கான்? கால் பண்ணா எடுக்கவே மாட்டான், கொஞ்சம் சொல்லு ஜங்குக், பேசணும். அம்மா அவன் வந்திருக்கானா? டயாங்க எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஓ அப்போது எங்கேயும் வரலையா அவன்? இல்லைல்ல ஆண்டி, டயாங் இங்கே வந்தானான்னு கேட்குதான். டயாங் இங்கே வரலையேப்பா, நானும் அவன் கூட வருவான்னு தான் நினச்சேன். சரி ஆண்டி, அப்போது அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கான் போல். சரி நான் கிளம்புறேன், வாப்பா வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலாம்ல. இல்லை ஆண்டி, இன்னொரு நாள் டயாங் கூட வரேன். சரிப்பா. இப்போது ஜங்குக் தான் கார் எடுத்துகிட்டு அகைன் வீட்டுக்கே போகிறான். அப்படியே போயிட்டு சோஃபாவில் தான் சிட் பண்ணுறான். எங்கடா போன நீ, ஏன் இப்படி பண்ணுற, கால் பண்ண எடுக்க மாட்ற, அடிச்சிட்டேன் தப்பு தான், அதுக்காக இப்படி தான் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே சிட் பண்ணியிருக்கான். அப்படியே தான் அங்கே டைமும் ஸ்கிப் ஆகுது. நைட் ஆகியும் கூட டயாங் வீட்டுக்கு வரவே இல்லை. ஜங்குக்கு டயாங் இல்லாமல் தூக்கமே வரலை. டீ தான் அந்த நைட்டு பாஸ் ஆகியிருக்கும். இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஜங்குக் தான் ஃபாஸ்ட்டாக எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கார் எடுத்துகிட்டு வெளில போகிறான் டயாங்கை தேடி. இப்போ அப்படியே கட் பண்ணால் இன்னொரு சைடு ஒரு வீட்டில் நம்ம டயாங் தான் அப்படியே ஹாயாக சோஃபாவில் சிட் பண்ணிவிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்ருக்கான். என்னையே அடிச்சிட்டான்ல, இதுக்கப்புறம் நாங்கள் போகிற மாதிரி இல்லை, இரு பார்த்துக்கிறேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து ரூமுக்கு தான் போகிறான். அங்கே பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. சுகா எழுந்துரு, வா வெளில போகலாம். வெள்ளையா, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன்
வெளிலலாம் வரல. நீ வேணா போயிட்டு வா போ. டேய் தூங்கு மூஞ்சி, வாடா போகலாம் அப்படின்ற மாதிரி தூங்கிட்டே இருக்கான் சுகா. அவனோட ஹேண்டை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக ஏற்றுட்டு வெளில வரான். யார்கிட்ட போகலான்னு போகக்குள்ள கரெக்டாக ஜங்குக்கோட கார் வந்துட்டு வெளில வந்து ஸ்டாப் ஆகுது. ஜங்குக் தான் காரை விட்டு வெளில இறங்கிட்டு அப்படியே பார்க்குறான். அங்கே டயாங் நிற்கிறத பார்த்துட்டு, டயாங் இப்போ டயாங்கும் அச்சோ இவன் எப்படி இங்கே வந்தான்? இந்த இடத்த கண்டுபிடிக்க மாட்டான்னு நினச்சா கண்டுபிடிச்சிட்டானே. டேய் அண்ணா வாடா போகலாம். எங்கடா போகிற? எனக்கு தூக்கம் வருதுடா. நான் தூங்க போகிறேன், நீ வேணா போயிட்டு வா போ. டி வாடா. இப்போது ஜங்குக் தான் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டயாங்கோட ஹேண்டை க்ரிப்பாக பிடிச்சிக்கிறான். டயாங் ப்ளீஸ் சாரி, நான் கால் எடுக்க மாட்டேன். எத்தனை டைம் கால் பண்ணேன், நான் எதுக்கு எடுக்கணும்? உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. டேய் வாடா போகலாம். ஆமாம் இது யார்? இவரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. ஓ ஆமாம்ல, உன் புருஷன் தானே ஒரு. நான் எங்கே மேரேஜை பார்த்தேன், நான் தான் தூங்கிட்டு இருந்தேனே. டேய் புருஷன் சொன்னால் வாய் கிழிச்சிருவேன். வாடா போகலாம். எனக்கு யாரும் புருஷனும் கிடையாது, நான் யாருக்கும் ஒய்ஃபும் கிடையாது. லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, வாஷுக போகலாம். இல்லை நான் வரலை, நீ அவரு கூடயே போ, நான் தூங்க போகிறேன். இங்கே பாருங்க ஜேகே, தயவு செஞ்சு இவனை கூட்டு போயிடுங்க, என்னை இவன் நிம்மதியாக தூங்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான் டயாங்க பிடிச்சி ஜேகே மேலே அப்படியே தள்ளி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஓடிடுறான். டி அண்ணா எங்கடா போகிற? டி விடு என்ன, நான் போகிறேன். ஓய் எங்கே போகிறேன்? அண்ணா அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோண்ணா என்ன? விட்டுறா பொறுக்கி, என்னை விடு. நீ யாரு? நீ ஃபஸ்ட்டு. நான் போகிறேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் அங்கே வரமாட்டேன். சரி சாரி, தப்பு தான், அடிச்சிருக்கக்கூடாது. ஆமாம் அடிச்சுட்டு இப்போ வந்து சாரி கேட்டால் ஒத்துக்கணுமா? விடு என்ன, நான் போகிறேன். சரி இங்கே வேணாம், வீட்டில் வச்சு சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங்க பார்த்து விங்க் பண்ணுறான். அச்சோ இல்லை, இவன் வீட்டிலலாம் சாரி கேட்டா எப்படி கேட்பான்னு எனக்கு தானே தெரியும். டி சுகா என்னையும் கூப்பிட்டு போடா, உங்க மூஞ்சு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே டயாங்க தூக்கிடுறான். இறக்கி விடுறா. டி என்னடா பண்ணுறா? இறக்கி விட. என்ன முடியாது, நான் தான் சொன்னல, வீட்டில் போயிட்டு சாரி கேட்குறேன். யாருக்கு வேணும்? எனக்குலாம் ஒரு சாரிலாம் வேணாம். அப்படியா, வேணாமா என்ன? பரவாயில்ல நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு தான் கூப்பிட்டு போகிறான். அப்படியே காருக்கு கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கு தான் போகிறாங்க ரெண்டு பேருமே. டயாங்க அப்படி அவனோட ஃபேஸ் அந்த சைடு திருப்பி வச்சுக்கிறான். என்ன பண்ணாலும் இவங்கிட்ட இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியல. காட், இன்னைக்கு எவ்வளோ நேரம் வச்சு செய்ய போகிறான்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே வரான். இப்போ பார்த்தா ஜங்குக் தான் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு டயாங்க அப்படியே கூப்பிட்டுட்டு போகிறான். டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு டயாங்க அந்த டோரில் லாக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். விடு. இப்போ டயாங் தான் ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு விடு என்ன, இப்படிலாம் பண்ணி சாரி கேட்டால் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணுமா என்ன? முடியாது. நீ எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்டு வந்தா? ஏன் உனக்கு தெரியாதா என்ன? என்ன இது பத்தலையா? ஓய் இப்படிலாம் மூவ் பண்ணி என்ன இன்னும் பண்ண வைக்காதா? அப்புறம் நீ தான் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங்க அப்படியே தூக்கிட்டு அங்கே சோஃபா இருக்குது, அதில் அப்படியே லைடாக வச்சுட்டு ஜங்குக்கும் மேலே லைடாகிறான். அப்படியே லைடாகிட்டு டயாங்கோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போது எப்படியும் கோவத்தை வைக்கிறேன்னு மட்டும் பாரு. என்ன பண்ண போகிறா? இப்போ அப்படியே ஜங்குக் தான் டயாங்கோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு
டயாங்கோட நெக்கில் போயிட்டு அழகாக கிஸ் கொடுக்குறான். சாரிட்டே, நான் உன்னை அடிச்சிருக்கக்கூடாது. என்ன அடிச்சிருக்கக்கூடாது? ஆமாம், யார் பண்ணாத கண்டுபிடிச்சிங்களா என்ன? ஆமாம், அது அந்த டேவிட் தான் பண்ணான். அப்போவே நினச்சேன் அவனோட வேலை தானே. இன்னும் உங்களுக்கு தெரியாமல் அவன் எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் எல்லா தப்பும் என் மேலே தான் வந்து விழும். நான் என்ன சொன்னாலும் நான் சொல்கிறத நம்ப மாட்டீங்க. நான் பண்ணாத தப்புக்கு எனக்கு 6 months சஸ்பென்ஷன் வேறு. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு எங்கே புரிய போகுது? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீ தான் ஒரு மாதிரி சோகமாக அந்த கவுச்சில் படுத்திருக்கான். ஜங்குக்கும் அதை அப்படியே பார்த்துட்டு டேவோட ஐஸையே பார்க்குறான். போயிட்டு டேவோட ஐஸில் அழகாக கிஸ் பண்ணுறான். அப்படியே டேவோட 2 சீக்ஸ்லையும் கிஸ் பண்ணுறான். டீக்கு செம்மையாக ஃபீல் ஆகுது ஜங்குக் கிஸ் பண்ணுறது. டீ ஜங்குக்கோட ஷர்ட் காலர் தான் grip-ஆ பிடிச்சிருக்கான். இப்போ ஜங்குக் தான் டயாங்கோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். தள்ள இப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கு எப்போ பாரு. இதுதான் வேலையா உனக்கு? ஆமாம், எனக்கு இதை தவிர வேறு என்ன வேலை பேபி? ஒன்று ஃபுல்லாக பார்க்கணும், அதுவும் நான் மட்டும்தான். ஆமாம், நீ இப்படி சொல்லு. ஆனால் உன்னோடத எல்லாருக்கும் காமிச்சிட்ருக்க. அதுவும் உன்னோட அந்த பாடியை அவ்வளோ பேர் பார்த்தாங்க. எனக்கு எவ்வளோ கோவமாக இருந்துச்சு தெரியுமா? அப்போது உனக்கு என்ன பிடிக்கும் அப்படி தானே? அது 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 வந்து சொல்லு, பிடிக்குமா பிடிக்காதா? இப்படிலாம் உங்ககிட்ட பண்ணுறது வேறு யாராச்சும் இருந்தால் என்ன இடத்துக்கு போடான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீ ஏன் போகல? பண்ணாலும் அதை என்ஜாய் பண்ணுறதானே. ஓ, பிடிக்கும் அப்படி தானே? அதெல்லாம் இல்லை. யார் சொன்னா அப்படி? ரியாப்போ, இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ அதுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீன்னா என்ன உனக்கு பிடிக்காது, நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். அப்படி ஏதாச்சும் நீ ரியாக்ட் பண்ணினா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? என்ன எனக்கே சவாலா? சவாலாம் இல்லை, பெட் மேட்ச் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே, எனக்கு என்ன வந்துச்சு? நான்லாம் என்ன பண்ணுற? இப்போது ஜங்குக்கோட ஹேண்ட் தான் டயாங்கோட ஜிப் கிட்ட போகுது. அப்படியே ஒரு மாதிரி டச் பண்ணுறான். என்ன பண்ணுற? இங்கே பாரு, இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே இப்படிலாம் பண்ணினா? அதெல்லாம் இல்லை, மேட்ச்னா மேட்ச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அவனோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே டயாங் மேலே சிட் பண்ணுறான். டயாங்க்கு அவ்வளோதான், அவனால் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கவே முடியல. இப்போ அப்படியே ஸ்லோவாக வந்துட்டு டயாங்கோட நிப்பில் போயிட்டு சப் பண்ணுறான். டயாங் அப்படியே லிப்பை பைட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்திருக்கான். ஜங்குக்கு அகைன் டயாங்கை டீஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்படி தான் அங்கே அழகாக ரொமான்ஸு போய்கிட்டுருக்கு. இப்போ பார்த்தா டைம் ஸ்கிப்ஸ். நம்ம ஜங்குக் தான் சோஃபாவில் செட் பண்ணியிருக்கான். சடனாக அவனுக்கு ஃபோன் கால் வருது. அப்படியே அந்த காலை அட்டன் பண்ணி பேசிகிட்ருக்கான். டயாங்கும் அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்லோவாக வந்து ஜங்குக் முன்னாடி நிற்கிறான். ஜங்குக் அப்படி எதுவுமே பேசாமல் டயாங்க அவனோட லேப்பில் செட் பண்ண வச்சுக்கிறான். என்ன இது திடீர்னு ட்ரிப்பிளா? ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கால் கட் பண்ணிடுறான். இந்த சைட் டயாங் தான், என்ன ஏதோ ட்ரிப்புலாம் சொல்லிட்டு இருந்தா? அது ஒன்றும் இல்லை, காலேஜில் டூர் போகிறாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப்ஸ். நம்ம போகலாமா? நான்லாம் உன் கூட வர மாட்டேன், நான் ஜமீன் கூட தான் போவேன். ஏன்னா வர மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் டயாங்கோட சீக்ஸ் அப்படியே பைட் பண்ணுறான். என்ன பண்ணுற? நீ என் கூட தான் வர. ஆனால் அது எப்படி? நீங்கள் ஸ்டாஃபு, நான் ஸ்டூடெண்ட்டு, 2 பேரும் எப்படி ஒன்றா உட்கார வைப்பாங்க? அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற சொல்லும், அதை நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு பேக் பண்ணுற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கும் போகிறான். ஏன் உனக்கு தான் இவனை பிடிச்சிருக்குல்ல, அப்போ சொல்லிட வேண்டியது தானே?
ஆ இல்லை இல்லை, நான் எப்படி சொல்லுவேன்? எனக்கு ஈகோ தான் பெருசு. இருந்தாலும் லவ்வுக்காக ஈகோவை விடுறது நல்லது தான். ஆனால் எப்படி சொல்கிறது? ஆ அதான் டூர் போகிறோம்ல, அங்கே வச்சு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங்க போயிட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நியூவாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பை பாய், லவ் யூ ஆல், see you soon.